வேளையிலே இந்த பிதாவினுடைய வீட்டிற்கு உள்ளாக நாம் எல்லாரும் வரும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஜெபிக்கும் போதும் சரி, அல்லது இவ்விதமாக பைபிள் ஸ்டடியில இருக்கிற நேரத்திலும், பைபிள் ஸ்டடி லீட் பண்ணுகிற நேரத்திலும் மிகவும் அதிகமாக நினைக்கிற ஒரு காரியம் அல்லது இமேஜின் பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அது இமேஜினேஷன் என்று சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. ஆக்சுவலா அதுதான் ஆவிக்குரிய உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது என்னவென்றால், இப்பொழுது நான் நாகர்கோயிலே நான் இருக்கிற வீட்டிலே ஒரு அறையிலே நான் இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு வீட்டிலே, ஒவ்வொரு அறையிலே எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இன் ரியாலிட்டி நாம எங்க இருக்கிறோம்னு சொன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் எழுப்பப்பட்டோம். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரோடு கூட நாம் வீற்றிருக்கிறோம். ஆவியிலே, அல்லது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறது. ஸோ ஆக்சுவலா நாம அவரோடு கூட நாம உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். ஸோ அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே நான் இப்படியாக கற்பனை செய்து கொள்வது. ஏனென்றால் இப்பொழுது நாம் மாம்ச சரீரத்திலே நாம் வெவ்வேறு இடங்களிலே ஜியோகிராபிக் லொகேஷன்ல நாம இருக்கிறபடினாலே இந்த ஒரு உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்றால், இப்பொழுது நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறபடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் என்று சொல்லுவது, ஓகே, ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறத நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு நாம் ஒப்பிடலாம் என்று. ஸோ அதை எப்படி வைத்துக் கொள்ளலாம்? பக்கிங்ஹாம் பேலஸ் ஒரு பில்லியன் டைம்ஸ் குளோரியஸாக இருக்குமானால், அடுத்த ஸ்டெப்ல பக்கிங்ஹாம் பேலஸ் பில்லியன் டைம்ஸ் அதை அப்படி நாம பார்த்து விட்டு அடுத்த ஸ்டெப்ல இன்டு இன்ஃபினிட் க்ளோரி, எல்லையற்ற விதத்திலே மகிமையான ஒரு பக்கிங்ஹாம் பேலஸாக அதை நாம் உருவகப்படுத்தி, அங்கே பிதாவாகிய தேவன் பார்க்க கூடாதவராக அதரிசனமான தேவன் என்று நாம் பார்க்கிறபடி அங்கே அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். ஆனால் அதற்கு பக்கத்திலே நம்மை போல மாம்ச சரீரத்திலே, ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட மாம்ச சரீரத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரராக அங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியையும் ஆத்மாவையும் இணைத்து நாமும் அங்கே இருக்கிறேன், நானும் அங்கே இருந்து கொண்டு பேசுகிறேன். அங்கே ஒரு அறையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். சோ அதுதான் உண்மையான காரியம். ஆனால் ஒருவேளை யாருடைய ஆத்மாவாகிலும் உள்ளே வருவதற்கு சங்கோச்சப்பட்டு ஹெசிடேட் பண்ணி வெளியே நிற்போமே ஆனால், நமக்கு அந்த மூத்த குமாரனுடைய காரியம் சம்பவிக்க வேண்டாம். மூத்த குமாரனாக நாம் இருக்க வேண்டாம். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. சோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக, பாவத்தினாலே நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் தொய்ந்து போகிற இயல்புடையதாக இருக்கிறது. அப்படி நாம் தொய்ந்து போனவர்களாக இருந்தாலும் கூட, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we can boldly come in. அவர் இரு கரங்களையும் விரித்தவராக come into the Father's house, which is rich in forgiveness, glory, மகிமையினால் நிறைந்தது, மன்னிப்பினால் நிறைந்தது,
கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிற இந்த பக்கிங்ஹாம் பேலஸ், இரக்கத்தினால் நிறைந்திருக்கிற இந்த பக்கிங்ஹாம் பேலஸ், இந்த தயவினாலே, அவருடைய தயவினாலே, காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிற இந்த பேலஸ்க்குள்ள வாங்கன்னு சொல்லி அவர் அழைக்கிறார். வெளியே நாம நிக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஒன்றும் இல்லாதவர்களாக, பாவிகளாக இந்த மாலை வேளையிலே பாவிகளாக இருந்தால்தான் வர முடியும். நீதிமான்கள் என்று நான் என்னை எண்ணிக்கொண்டிருப்போமே, ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம உள்ள வரமாட்டோம். நாம வெளியே, இந்த பேலஸ்க்கு வெளியே நாம நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால் நான் எப்படி உள்ள போக முடியும்? நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேன், நான் ஆண்டவரை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், நான் என்னை நானே நீதிமான் என்று கருதி கொண்டிருக்கிறேன், நான் சரியான பிறகு உள்ள போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறேன் அர்த்தம். அல்லது மூத்த குமாரனை போல நான் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். இந்த மாலை வேளையிலே அழைப்பு என்னவென்றால், நாம் இளைய குமாரனாக மாறுவோம். அந்த விசுவாசம் என்கிறதனுடைய டெஃபினிஷன் நாம பார்த்திருக்கிறோம். வெறுங்கையனாக, என்னுடைய நீதி என்று 0 தான் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, மைனஸ் தான். ஸோ நான் அந்த இளைய குமாரனை போல அந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற அந்த தவிடுகளினாலே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா திருப்தியாகாதா என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்கள்ல ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் எல்லாருமே தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய குடும்பமாக வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கலாம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு, நியூ இயரை முன்னிட்டு அநேகருக்கு வித்தியாசமான ஆசீர்வாதமான அனுபவங்கள் இருக்கலாம். அதே நேரத்துல இந்த நிலைமையில இருந்தால், என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி, ஒருவேளை இந்த பண்டிகைகளுக்கு கொடுக்கப்படுகிற தவிடுனால நான் என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் திருப்தி ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒருவேளை போயிருக்கலாம். there is every chance. ஆனா இந்த மாலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமுறை கூட அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு let us come in. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்ம வரலாம். அந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல உள்ள பிளெஸிங்கை தான் நாம பார்க்க போறோம். அத பார்க்கறது இல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம பைபிள் ஸ்டடியில நாம வேத வசனத்திலே பார்க்கிறது மாத்திரம் அல்ல, கேட்கிறது மாத்திரம் அல்ல, let that be our experience. அதை சுவாமி என்னுடைய அனுபவமாக மாற்றும் என்கிற அந்த ஒரு ஜபத்தோடு கூட நாம காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாம் அறிந்திருக்கிறபடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு சுவிசேஷம். இதுதான் நம்மை ரட்சிக்கிற சுவிசேஷம் என்பதை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் ஆக்குகிற சுவிசேஷம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அல்லது காஸ்பல் அக்கார்டிங் டு பால், அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இரக்கமாய் கிருபையாய் நமக்கு அருளின அந்த நற்செய்தி நூல்தான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நற்செய்தி நூலினுடைய நற்செய்தியை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இந்த நற்செய்தியை நாம் புரிந்து கொள்வதனாலே, அறிந்து கொள்வதனாலே, இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்படுகிற அந்த அனுபவத்திற்குள் வராதவர்கள் இந்த அனுபவத்திற்குள் வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, வந்தவர்கள் அங்கமாக இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை அல்லது இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை கலிடோஸ்கோப்ல நம்ம பார்க்கறது போல ஒவ்வொரு ஆங்கிளாக திரும்பி பார்த்து நம்ம ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறது போல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வாசிக்கிறோமே, அந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று கண்டு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பினாலே என்னை ரட்சித்தீரே, இவ்வளவு பெரிதான இந்த நீதியினாலே என்னை அலங்கரித்தீரே என்று நாம ரியலைஸ் பண்ணி ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பதற்கு அதற்காகவும் நாம் இந்த
நற்செய்தி நூலை அல்லது இந்த நற்செய்தி நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நாம் வாசித்து வருகிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுல முக்கியமான அம்சங்களை மாத்திரம் நான் திரும்பியும் ரீட்டரேட் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக தேவனை நீதிபரராக நாம பார்க்கிறோம். தேவன் நீதிபரராக இருப்பதினாலே இந்த தேவனாகிய கர்த்தர், நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் நீதிபரராக இருக்கிறார். எல்லையற்ற விதத்திலே நீதிபரர். அவருக்கு முன்பதாக மனிதனாகிய நான் எல்லையற்ற விதத்திலே பாவியாக, டிப்ரேவ்டு பர்சனாக, அல்லது நான் முற்றிலும் சீரழிந்தவனாக, எல்லையற்ற விதத்திலே சீரழிந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறேன். நான் இப்படி காணப்படுவதனாலே என்மேல் தேவ கோபாக்கினை என் மேல் இருக்கிறது. அந்த கோபாக்கினையின்படி தேவனுடைய நித்திய நரக ஆக்கினையின் தண்டனை, ஆக்கினை தீர்ப்பாக எனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த நிலைமையிலே நான் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே வந்து கெஞ்சும் போது, அவரிடத்திலே நான் வரும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த தண்டனையை அனுபவிக்க செய்தபடியினாலே, என்மேல் இருந்த அந்த நித்திய நரக ஆக்கினையின் தண்டனையை அவர் மேல் செலுத்தினபடியினாலே, அவர் அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவர் அந்த கொடூரமான சிலுவையிலே சபிக்கப்பட்ட அந்த சாவை என்னிமித்தமாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில நான் விசுவாசிக்கும் போது, நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய விசுவாசத்தை வைக்கும் போது, பாவியாகிய என்னை அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். இந்த முழு சத்தியங்களை, இந்த காரியங்களை எல்லாம் தான் நம்ம 1வது அதிகாரத்திலிருந்து தொடங்கி 3வது அதிகாரம் வரைக்கும் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த 3வது அதிகாரம் 21 26 வசனங்கள் அடங்கிய அந்த வேத பகுதியிலே தான் அந்த சுவிசேஷத்தினுடைய மைய பகுதி இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அதுலயும் 25வது வசனம் 26வது வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவை தேவன், பிதாவாகிய தேவன் கோப நிவாரண பலியாக ஏற்படுத்தினார், என்னுடைய கோப நிவாரண பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்றும், இவ்விதமாய் தேவனாகிய கர்த்தர் செய்தது நிமித்தமாக தாம் நீதியுள்ளவரும் அவரிடத்தில் விசுவாசமுள்ள பாவியை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்க பண்ணினார் என்று நம்ம பார்த்தோம். அது விசுவாசத்தினாலே மாத்திரம் உண்டாகிறது என்று சொல்லி, விசுவாசம் என்றால் என்ன, அது ஏன் விசுவாசத்தினாலே உண்டாகிறது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்பதை 4வது அதிகாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டோம். 4வது அதிகாரம் முழுவதும் அந்த டாபிக்ல இருக்கிறபடினால அதன் அடிப்படையிலே 4வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு நாம் 5வது அதிகாரத்துக்கு மூவ் ஆனோம். இந்த 5வது அதிகாரம் இப்படி விசுவாசத்தினாலே இந்த ப்ராசஸ்ல நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்கிற அந்த தலைப்பிலே 5வது அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த 5வது அதிகாரம் முழுசும் இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதங்கள் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். தம்பி ஃப்ரெடி ரொம்ப அழகா அதை ரீகேப் பண்ணாங்க. 5வது அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களிலே 6 விதமான ஆசீர்வாதங்கள் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் நான் வாசித்து கொண்டே அதை கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ணுகிறேன். அதற்கு பிறகு நம்ம 6வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திற்கு நாம் செல்வதற்கு முயற்சிக்கலாம். 5வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதில் இருக்கிற அந்த 6 ஆசீர்வாதங்களையும் நான் அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதுல ரொம்ப தெளிவாக, மிகவும் எளிதான முறையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரம் என்னோடு கூட பின்பற்றுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அதிலே பாருங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய நீதி நிமித்தமாக தான் நீதிபரராக இருக்கிறபடினாலே, தான் நீதியிலே நீதி பிறழாதவராக பிறழக்கூடாதவராக இருக்கிறபடியினாலே, பாவியாகிய என் மேலே அவர் உக்கிர கோபமுடையவராக இருந்தார். ஆனால் இந்த நீதிமான் என்று அவரால் நான் பிரகடனப்படுத்தப்பட்ட போது என்மேல் அவர் சமாதானமுடையவராக மாறினார். அல்லது அவருடைய கோபம், என்மேல் இருந்த அவருடைய கோபம் தணிக்கப்பட்டது, ஆற்றப்பட்டது இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 2வது வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று. சோ கிருபையின் வீட்டிலே அல்லது பக்கிங்ஹாம் பேலஸ் போல கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிற அந்த கிருபைக்குள்ளே, அந்த கிருபையினுடைய அந்த பேலஸ்க்கு உள்ள நாம பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஆக்சசிபிலிட்டி, ஆக்சஸ் நமக்கு உண்டானது. அது ஆசீர்வாதமாக நமக்கு அருளப்பட்டது. அந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 3வதாக அதற்கு அடுத்த ஒரு வார்த்தை, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. 3வதாக நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, அதிலே நிலை கொண்டிருக்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை செய்கிறார். அதிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் விழுந்து போனவர்கள் போல அல்லது அந்த பிதாவினுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றவர்களை போல காணப்பட்டாலும் கூட, this is our position. அருமையானவர்களே, நாம் நீதிமான் என்று தேவனாலே பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பது உண்மையானால், நாம் நிலை கொண்டிருக்க பண்ணப்பட்டிருக்கிறோம். We were caused to stand on it. We were not only caused to get access, ஒரு accessibility மாத்திரம் நமக்கு அருளப்படவில்லை, அதிலே நிலை கொண்டிருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அது 3வது. 4வதாக நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. இது இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக சில நன்மைகள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை அல்ல. அப்படி ஒரு நம்பிக்கையை நமக்கு தேவன் வாக்கு பண்ணவில்லை. இதை 100% மிகவும் தெளிவாக நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கவனமாக இதை கேளுங்கள், கவனமாக சிந்தனை செய்யுங்கள். என்னோடு கூட அருமையானவர்களே, திரும்ப மீண்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே நாம் குடியிருக்கும் பொழுது சரீர பிரகாரமாக நமக்கு சில நன்மைகள் உண்டாகும் என்கிற ஒரு நம்பிக்கையை கிறிஸ்தவ நம்பிக்கையாக தேவன் நமக்கு அருளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலைப்பிரசங்கத்தை நான் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல ஒரே ஒரு சின்ன ஆஸ்பெக்டை மாத்திரம் இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 7வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல அந்த விரிவான வாசல், அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, விரிவான ஒரு வாசல், விரிவான ஒரு வழி என்று சொல்லுகிறார். இன்னொன்று இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. இடுக்கமான வாசல் வழியாய் நாம் ஒரு இடத்திற்கு போவதற்காக நாம் பிரவேசிக்கிறோம். அதற்கு பிறகு ஒரு இடுக்கமான வழி இருக்கிறது. அந்த வழி முடிகிற டெஸ்டினேஷன் பரலோகத்துல முடியும். நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற, சரீரத்திலே வாழுகிற இந்த வாழ்க்கையை வெறும் வழி என்று இயேசு போதிக்கிறார். இயேசு சொல்லிக் கொடுத்த ஒரு மகா பெரிய பிரின்சிபிள், இட் இஸ் only a way leading either to hell or heaven.
நாம் எல்லாருமே இந்த 2 வழிகளிலே ஒரு வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வழிதான் இந்த உலகம். சோ இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. We have a great hope. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விண்ணப்பத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே அவர் பிதாவினிடத்திலே விண்ணப்பிக்கிற காரியம் என்ன? பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நான் இருக்கிற இடத்திலே அவர்கள் இருக்கவும், என்னுடைய மகிமையை அவர்கள் பார்க்கவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். அது ஒரு அமேசிங்கான ஒரு ஹோப். அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நிமித்தம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. சோ அது 4வது ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு 3வது வசனத்துல இருந்து தொடர்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. சோ இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை, எல்லையற்ற ஒரு பெரிய நம்பிக்கையை மாத்திரம் நமக்கு கொடுக்கல, இந்த நம்பிக்கை நம்மிலே நாளுக்கு நாள் வலுப்பெறும்படியாக அல்லது ஸ்ட்ரெங்தன் ஆகும்படியாக உபத்திரவம் அல்லது பாடுகள் அல்லது துன்பங்கள் என்கிற ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் அதை நான் சொல்கிறேன். ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நமக்கு தந்திருக்கிறார். சோ நமக்கு பாடுகள் உண்டு, நிச்சயமாகவே உண்டு. உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. பை டிசைன் இவைகள் எல்லாம் தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காகவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நித்திய நம்பிக்கை, தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற அந்த மகா பெரிதான நம்பிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெறும்படியாக, மாதத்துக்கு மாதம் வலுப்பெறும்படியாக, வருடத்துக்கு வருடம் அது வலுப்பெறும்படியாக, அதிகமான வலிமையோடு கூட சில சமயத்துல உபத்திரவங்களும் பாடுகளும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சோ அது 5வது ஆசீர்வாதம். அதனால சொல்லுகிறார், 4வது வசனம் வாசிக்கிறேன். உபத்திரவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். we not only rejoice in the hope, நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையினாலே, நம்பிக்கை நிமித்தம் மாத்திரம் நாம் சந்தோஷப்படவில்லை. இந்த நம்பிக்கை வலுப்பெறும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிற அந்த உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகளிலே அதிலேயும் சந்தோஷப்படுகிறோம் என்கிற காரியங்களை நாம் விளக்கமாக நம்ம பார்த்தோம். 5வது வசனத்துல 6வது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று 6வது ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அது என்ன ஆசீர்வாதம்? இந்த நீதிமான் என்று நாம் பிரகடனப்படுத்தப்பட்ட போது, அல்லது இதை மாற்று வார்த்தையிலே சொல்வோமே ஆனால், நாம் ரட்சிக்கப்பட்ட போது, அது அந்த அல்லது ரட்சிப்பை நாம் தொடங்கின போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21லிருந்து 26 வசனங்கள் அடங்கிய அந்த வசன பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டு வந்த அந்த காரியம்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம். சோ இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அவர்கள் திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கலாம், அங்கே அந்த திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி கம்யூனியன் சர்வீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அல்லது பலவிதமான ஒழுங்குகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அனுபவத்தை நாம் பெறாமல் இருப்போமே ஆனால் நாம் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. அங்குதான் ஆரம்பிக்குது. அப்படி நாம் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அமேசிங் கிஃப்ட் என்று நாம பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்டவர்களாக இணைந்திருக்கிறோம். உங்களுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தது நிமித்தமாக
தேவ அன்பு நம்மிலே ஊற்றப்பட்டது. இட் வாஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். அது மாத்திரமல்ல, அது ஒரு ஆன்கோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது. அன்றாடம் நாம் அனுபவிக்கிற ஒரு மிக பெரிய ஆசீர்வாதமாக இந்த தேவனுடைய அன்பு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறதனுடைய முதலாவது காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே தான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இன்டென்ஷன், பரிசுத்த ஆவியானவரை குறித்த விரிவான போதனையை அங்கேதான் தொடங்குகிறார். ஆனால் அத 8வது அதிகாரத்திலே அவர் தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு ப்ரீவியூ மாதிரி கொடுக்க விரும்புகிறார். அதுதான் இந்த 5வது வசனத்திலே, 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்ப்பது அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு ப்ரீவியூ, அல்லது முதலாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் தேவ அன்பை கொண்டு வருகிறார். He comes with the love of God. And அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஏட்டு சுரைக்காய் போன்ற ஒரு காரியம் அல்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி நாம பார்த்தோம். இதை ஒரு ஒரு அல்லது நான் இப்படி சொல்வேனானால், இந்த பக்கிங்ஹாம் பேலஸ போல, அல்லது பக்கிங்ஹாம் பேலஸ் இன்டு பில்லியன் டைம்ஸ் குளோரியஸ் இன்டு இன்ஃபினிட், எல்லையற்ற விதத்திலே பக்கிங்ஹாம் பேலஸாக மகிமையாய் ஜொலிக்கிற இந்த பிதாவினுடைய வீட்டிலே அவர் நம்மை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இங்கே ஒரு பெரிய ஒரு நீரூற்று இருக்கிறது, அல்லது ஒரு பெரிய ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது. அந்த நீச்சல் குளம் தான் இந்த தேவனுடைய அன்பு. அதிலே ஸ்விம் பண்ணி ஒரு நம்மை திக்குமுக்காட செய்ய, நல்ல வேர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். God wanted us to enjoy his love that much. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் ஏட்டிலே வாசிக்கிறதல்ல, அந்த தேவனுடைய அன்பிலே நாம மூழ்கி திளைக்கும்படியாக, நல்ல தமிழ் வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம், அதுல மூழ்கி திளைக்கும்படியாக அந்த அன்பிலே, அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக, அந்த வைன் குடிக்கும் போது எப்படி நாம அனுபவம் இல்லை, எப்படி நம்முடைய நம்முடைய ஸ்பிரிட் ஒரு மிதக்கிற மாதிரி அனுபவம்னு சொல்லுவாங்க, அதிலே திக்குமுக்காட செய்யும்படியாக அவர் விரும்பி அதை நமக்கு ஒரு ஊற்றி கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையிலும் அந்த அனுபவம் அதை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அதை வேற ஒருவராலும், எந்த ஒரு ஊழியக்காரனாலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு பிரசங்கமும் அதை கொடுக்க முடியாது, எந்த ஒரு பைபிள் ஸ்டடியும் கொடுக்க முடியாது. ஆனா அது ஒரு டூலா இருக்க முடியும். நம்ம ஜெபத்தோடு காணப்படுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த நாள்ல ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸா கொடுப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த நாளிலே he came into us. and அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகமான மோர் அண்ட் மோர், இன்னும் அதிகமான எக்ஸ்பீரியன்சஸ், இன்னும் அதிகமான அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஸோ இந்த 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த பெரிய எல்லையற்ற விதத்துல மூழ்கி திளைக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்விம்மிங் பூல், அல்லது தேவ அன்பு என்கிற இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த நீச்சல் குளம், தேவ அன்பு என்கிற இந்த நீச்சல் குளம், அதனுடைய தன்மை என்ன, அல்லது தேவனுடைய அன்பினுடைய தன்மை என்ன, இதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டுமானால், எவர்லாஸ்டிங் என்ஜாய்மெண்ட் ஆஃப் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை நித்திய காலமாக கொண்டாடுகிற ஒரு அனுபவம், நித்திய காலமாய் கொண்டாடப்படுகிற இந்த தேவ அன்பினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத தான் 6வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இதை கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கும் கொஞ்சம் கூட நம்ம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக.
6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் அட் a stretch நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுங்கள். ஸோ அன்றியும் 5ல வாசிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லிவிட்டு அந்த அன்பினுடைய தன்மையை சொல்கிறார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 காரியங்களை நாம் இந்த பகுதியிலே நாம கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 6, 7, 8 இந்த 3 வசனங்களிலேயும் அந்த இன்ஃபினிட்லி வேல்யூபிள் லவ் என்று அதற்கு உப தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எல்லையற்ற விதத்திலே ப்ரெஷியஸாக இருக்கிற, எல்லையற்ற விதத்திலே விலையேற பெற்றதாய் இருக்கிற தேவனுடைய அன்பு என்று இந்த முதல் 3 வசனங்களுக்கும் 6, 7, 8 வசனங்களுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஏன் இது தேவனுடைய விலையேற பெற்ற அல்லது எல்லையற்ற விதத்திலே விலையேற பெற்ற அன்பு என்று நாம் இதை சொல்லுகிறோம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். யோவான் 3:16 விளக்கம் தான் இந்த முழு வசன பகுதி 6 முதல் 11 வரையிலும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கேயும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறபடினாலே அது யூனிவர்சலிசம் என்கிற டாக்டரினை போதிக்கவில்லை. எல்லாரிடத்திலும் படைக்கப்பட்ட அல்லது உலகத்திலே வாசம் செய்கிற எல்லா மனிதரிடத்திலும் அவர் ஒரு விதமான அன்பு காட்டுகிறார். அது காமன் லவ் என்று சொல்லலாம், அல்லது லவ் ஆஃப் பெனிஃபிஷியன்ஸ் என்று சொல்வார்கள். 2 அதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்று சொல்லும் போது 3 விதமான அன்பு இருக்கிறது. ஒன்று லவ் ஆஃப் பெனிவலன்ஸ் என்று சொல்வார்கள். தேவன் மனிதனை படைத்தபடியினாலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் ஒரு விதமான அன்பு காட்டுகிறார். அது நிமித்தமாக அவர் அவனுக்கு சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், அவனுடைய எல்லா தேவைகளையும் அடிப்படையான காற்றை அவனுக்கு கொடுக்கிறார், நல்ல இடத்தை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். லவ் ஆஃப் பெனிவலன்ஸ். 2வது லவ் ஆஃப் பெனிஃபிஷியன்ஸ். இது 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அவனுக்கு உபயோகமான எல்லா காரியங்களையும் எல்லாருக்கும் அவர் கொடுப்பதனாலே அவர் தயவுள்ளவராக இருக்கிறார், காருண்யம் நிறைந்தவராக இருக்கிறார், எல்லார் மேலும் அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த அன்பு தேவனுடைய அன்பு என்று 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோமே, இதை நீங்க பார்த்தீங்கன்னா இது விசுவாசிகளுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு அருளப்படுகிற ஸ்பெஷலான ஒரு அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது இதை ஆர்சி ஸ்ப்ரவுல் 3வது கேட்டகரியாக லவ் ஆஃப் காம்ப்ளேசன்சி என்று சொல்லுகிறார். காம்ப்ளேசன்சின்னு சொன்னா இன்னொரு வார்த்தை அர்த்தமும் உண்டு, ஒரு சாங்கோபோங்கமான அந்த அர்த்தம் அல்ல. இது ஸ்பெஷலாக காண்பிக்கப்படுகிற ஒரு அன்பு. இது விசுவாசிகளுக்கு காண்பிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா அன்றியும் நாம் என்கிற அந்த பதத்தை அவர் பயன்படுத்துவது விசுவாசிகளுக்கு என்று என்பதை நாம் முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதை மாத்திரம் நான் மென்ஷன் பண்ணி அதை பார்க்கிறேன். 6வது வசனத்துல பார்க்கிறோம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்துல கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதி அப்படி வருகிறது. 8வது வசன துவக்கத்திலே நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே 9வது வசனத்துல எப்படி நாம் என்று சொல்லும் போது எல்லா மனிதனும், படைக்கப்பட்ட எல்லா மனிதனும் இதை கிளைம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அல்ல. இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு உள்ள வரும் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர்கள். அதனால நம்ம காலரை தூக்கி விட முடியாது. ஏன்னா அதை முதல் குறிப்பை நம்ம பார்க்கும்போதே அதை புரிந்து கொள்வோம். 2வது நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது, இங்க எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் மூலமாய் அப்படிங்கிற அந்த காரியமும் ரிப்பீட் பண்ணப்படுகிறத நம்ம பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருட இறுதியிலே, வருட துவக்கத்திலே அந்த ரிஃபார்ம்டு மிஷனல் சர்ச்சோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு காரியத்தை நாம பார்த்து கொண்டிருந்தோம். 5 அல்லது 6 செஷன் எல்லாமே லுக்கிங் அன்டு த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்த்தல் அப்படின்னு சொல்லி we were really swimming into that swimming pool. அந்த தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிற அந்த ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கி திளைக்க பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்தார். ரொம்ப முக்கியமான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அன்றாடகம் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை படிக்கலாம் என்று அதை படித்து கொண்டு இருக்கும்போது, அந்த கொரிந்திய திருச்சபை நிறைய ஒரு ப்ராப்ளமேட்டிக் சர்ச்ன்னு சொல்லி நாம அறிந்திருக்கிறோம். அங்க நிறைய விதமான பிரச்சனை இருந்துச்சு. அங்க டிஸ்யூனிட்டி இருந்தது. மக்கள், விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பிரிந்து இருந்தாங்க. 2வது மாரலி அது ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அதாவது ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு அவ்வளவு விசுவாசிகள் தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரும்போது குடிச்சு அவங்க போதையா இருப்பாங்க. இப்படின்னா ரொம்ப மிக 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 ஆழமான பிரச்சனையில இருந்த அந்த திருச்சபைக்கு அவைகளை சரி பண்ணும்படியாக அவர் அதை எழுதும் போது, அதற்கு முன்னால 1வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை மிகவும் அழகாக கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லுகிறார், இவ்வளோ ஒரு 7-8 விதமான பயங்கர பிரச்சனைகள் அது சால்வ் ஆக வேண்டுமானால் டைரக்டா அதை சால்வ் பண்றதுக்கு அவர் அட்ரஸ் பண்ணல, அப்படி பண்ணவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் அழகாக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருடைய முகத்தில் உள்ள, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை பாருங்கள். Look unto your apostle and high priest Christ, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுடைய அப்போஸ்தலனாகவும் அவர் உங்களுடைய பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அவருடைய முகத்தினுடைய ஒளியை நீங்கள் நோக்கி பாருங்கள், அங்கே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். knowing who Christ is. So இந்த 6வது வசனம் முதல் 11 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல இயேசு கிறிஸ்துவை தான் ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க பார்க்க முடியும், ஒவ்வொரு வசனத்திலையும் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த 1 கொரிந்தியர்ல நான் சொன்ன அந்த பேசேஜ்ல ஒவ்வொரு வசனத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். சொன்னாங்க, அந்த RCM சர்ச்ல நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களிலே ஜெனரலா பொதுவாகவே கிறிஸ்தவ திருச்சபைகளிலே இயேசு கிறிஸ்து என்கிற நபர், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தல், இயேசு கிறிஸ்துடைய மேன்மையை பிரசங்கித்தல், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பிரசங்கித்தல், இயேசு கிறிஸ்து யார் என்று பிரசங்கித்தல், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுதல், இது ரொம்ப ரொம்ப இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு வருகிற ஆபத்தை நாங்கள் அதிகமாக பார்க்க முடிந்தது. சோ 6வது வசனத்துல வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6, 7, 8ல இந்த இன்ஃபினிட்லி வேல்யூபிள் லவ் என்று சொல்லி, அல்லது எல்லையற்ற விதத்திலே இது விலையேற பெற்ற தேவ அன்பு என்று ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால், அதுல உள்ள தன்மைகளை பாருங்க. முதலாவதாக, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே
கிறிஸ்து குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் என்று போடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நாம் எப்படி இருந்தோம் அல்லது எப்படி இருக்கிறோம் என்று, எப்படி இருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷம் என்கிற சத்தியத்திலே கடவுள் தேவன் என்பவரை ஒரு கேட்டகரியில வைக்கிறது. அவர் எல்லையற்ற விதத்தில் நீதிபரர், அவர் எல்லையற்ற விதத்திலே பரிசுத்தர், எல்லையற்ற விதத்திலே அன்புள்ளவர். ஆனால் மனிதன் அவன் பாவி. மனிதனை குறித்து சொல்லும் போது பாவியான மனிதன் அல்லது பாவத்தன்மையுடைய மனிதன், அவன் முற்றிலும் சீரழிந்தவன். அதுதான் இங்க நாம பார்க்கிறோம். பலனற்றவர்கள் இஸ் ஈக்குவல் டு totally depraved person. முற்றிலும் பலனற்றவர்களாக அல்லது என்னை நானே ரட்சித்துக் கொள்ள கூடாத நிலைமையிலே தான் நான் எப்பொழுதும் இருக்கிறேன். சோ இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடி தொடங்கும் போது நான் ஒரு அழைப்பு விடுத்தேன். ஒருவேளை நாம நம்மிலே யாராகிலும் இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு வெளியே நாம் நின்று கொண்டிருப்போமானால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இந்த எல்லையற்ற விதத்திலே மகிமையாயிருக்கிற இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு உள்ள அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பு போதாது, எஃபெக்சுவல் காலிங்காக அவர் என்னை இழுத்து கொண்டு வராவிட்டால் நான் வரமாட்டேன். அதான் அந்த பிரின்சிபிள். இன்றும் நாம் விசுவாசிகளாகி 10 வருடங்களாகி இருந்தாலும் 20 வருடங்களாகி இருந்தாலும் அவருடைய அந்த கிருபை என்கிற பலன் இல்லாதபடிக்கு நாம் உள்ள வரமாட்டோம். சோ அந்த மேன் இஸ் டோட்டலி டிப்ரேவ்ட். நான் அந்த டோட்டலி டிப்ரேவ்ட், DEPRAVED, அதனுடைய சரியான தமிழாக்கம் முற்றிலும் சீரழிந்தவன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்த போதனை நமக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது இதை குறித்த ரியலைசேஷன் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்கள்ல அந்த க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னுடைய மகளும் மருமகனும் வந்திருந்தாங்க. அவங்க பெங்களூர்ல இருக்கும்போது நாங்களும் அங்க இருக்கும்போது அவங்க போய்கொண்டிருந்த அந்த திருச்சபையில தான் நாங்களும் போயிட்டு இருந்தோம். அங்க அந்த சர்ச்ல ஒரு எல்டர் இருந்தார். எல்டர்னா யங் பர்சன் தான் அந்த சர்ச்ல எல்டர். அவர் டாக்டர் ஷான் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர். அவர் ஒரு சிலருக்கு நான் அவரை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த டாக்டர் ஷான் எனக்கும் பர்சனலா என்னுடைய சுகவீனத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அந்த டாக்டர் ஷானுக்கு ஒரு குட்டி ஒரு குட்டி பிள்ளை இருக்கிறா, 3 வயசு. டாக்டர் ஷான் இப்போ அவர் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு இப்போ அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால யுஎஸ்ஏல டாலஸ் தியாலஜிக்கல் செமினரியில படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ தியாலஜிக்கல் செமினரியில படிக்கிறாரு. ஸோ அங்க உள்ள குவார்ட்டர்ஸ்ல அவரும் மனைவியும் இந்த 3 வயசு பொம்பளை பிள்ளையும் ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ என்னுடைய மகளும் மருமகனும் ரீசண்டா அவரோட பேசும்போது இந்த பிள்ளைகிட்டையும் பேச வச்சாங்க. ஸோ அவள்கிட்ட பேசும்போது அவ பேரு சமாரா. ஸோ சமாரா பேசும்போது ரொம்ப ஸ்மார்ட்டா அவ பதில் சொல்லிட்டு இருந்தா. இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்துச்சு, அமெரிக்கன் ஆக்சென்ட் வந்துச்சு. அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லிட்டு இருந்திருக்கிறா. அப்போ இவங்க சொன்னாங்களாம், சமாரா யூ ஆர் வெரி ஸ்மார்ட், சமாரா நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்ன பதில் பல நாட்களாய் தொடர்ந்து என்னை சிந்திக்க வைத்தது. என்ன சொன்னா, ஐ எம் நாட் ஸ்மார்ட், ஐ எம் டிப்ராவ்ட். இவ சும்மா சொல்லல, she was very serious.
அதாவது அவன் என்ன சொல்றான்னா, என்னை ஸ்மார்ட்ன்னு சொல்லாதீங்க, நான் ஸ்மார்ட் கிடையாது. அவ ஸ்மார்ட்டா பதில் சொன்னவ தான். ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்மார்ட் இல்ல. ஆனா நான் யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டியை சொல்றான்னா, ஐ ஆம் டிப்ரைவ்ட், நான் சீரழிக்கப்பட்டவள், சீரழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று. அப்போ இவங்களோட இருந்த இன்னொரு நண்பர் சொன்னாரா, டாக்டர் ஷான். டாக்டர் ஷான் வந்து நல்ல ரிஃபார்ம்டு டீச்சிங்ல இருக்கிறாரு. ஸோ அவர் வேடிக்கையா சொல்லியிருக்கிறாரு, டாக்டர் ஷான் அவருக்கு மக மேல எல்லாத்தையும் அவருடைய சரக்கெல்லாம் நல்லா இறக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த டாக்டர் ஷான் அவருக்கு இந்த தெளிவான போதனை உண்டு, மனிதன் சீரழிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறான் என்பது, அல்லது மேன்ஸ் கண்டிஷன் இஸ் டிப்ரைவ்டு கண்டிஷன். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பிறக்கும் போதே அது ஆவிக்குரிய பிரகாரமாக மாறலி முழுவதும் சீரழிக்கப்பட்ட நிலைமையிலே பிறக்கிறது. மனிதன் விசுவாசியாக ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கிறாள் என்கிற உணர்வு. தேவனுடைய பிள்ளைகளை, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஆண்டவரை நெருங்க 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 எனக்குள்ளே அந்த பெருமை, அந்த பொறாமை எண்ணங்களும், பகை உணர்வுகளும், எரிச்சல்களும், இந்த லஸ்ட்ஃபுல்லான தாட்ஸ்க்கான பொட்டென்ஷியாலிட்டியும் எனக்குள்ளே மிகவும் கேவலமான முறையிலே மறைந்த நிலைமையிலே இருக்கத்தான் செய்கிறது. அது நிமித்தமாக நான் சீரழிக்கப்பட்டவனாக, அவல நிலைமையில காணப்படுகிறவனாக, என்னை நானே இழுத்து கொண்டு இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல வர முடியாதவனாக, அல்லது எப்பொழுதும் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் போன்ற இந்த இது வந்து இட் இஸ் சோ ரிச் இன் கிரேஸ், ரிச் இன் மர்சி, ரிச் இன் லவ், ஆனாலும் இங்கே தங்கி தாபரிக்காது. He made us to stand. இங்கே அவர் நம்மை நிலைநிற்க செய்தார், ஆனாலும் நம்முடைய கால் இங்கே நிற்காது. அது மிகவும் பவர்ஃபுல்லாக வெளியினுடைய சக்தியினாலே அது இழுக்கப்படுகிறது. எனக்குள்ளே இருக்கிற அந்த சீரழிக்கப்பட்ட நிலைமையும் அதுவும் என்னை வெளியே தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த பிதாவினுடைய அன்பிலே மூழ்கி திளைக்க விடாதபடிக்கு, இதை நான் என்னை அனுபவிக்க விடாதபடிக்கு, இதை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு this is so rich. மாலைவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். that is the hope. அதுதான் நமக்கு பெரிய நம்பிக்கை. He's there with you. He's with me. அவர் என்னை அப்படியே விட்டு விட மாட்டார். டிப்ரேவ்டாக நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிற அந்த வேளையில் தான் நான் எப்பொழுதும் அதை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உணரச் செய்கிறார். That is the grace. அது பரிசுத்த ஆவியானவர் தான் அதையும் கொடுக்கிறார். And he pulls me. He brings me back. அவர் மீண்டும் என்னை கொண்டு வருகிறார், இதை உணரச் செய்கிறார். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6, 7, 8 வசனங்களினுடைய முடிவை பாருங்கள். 8வது வசனம், இப்படி தேவன் அந்த கடைசி சொற்றொடரை நான் வாசிக்கிறேன், கடைசி வாக்கியத்தொடரை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இட்ஸ் an ongoing experience. நாம் அன்பினாலே அல்லது அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டோம் ஒரு நாளிலே. ஆனால் இன்று இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அல்லது தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். எப்படி? நீ பலனற்றவனாய் இருக்கும்போது
குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வேர்டு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமக்காரர். 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. அதுக்கு நல்ல கவனிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதனாலதான் பிரஷியஸ், விலையேற பெற்ற, எல்லையற்ற விதத்தில் விலையேற பெற்றதுன்னு சொன்னோம். எப்படி? இங்க ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார்? நீதிமான் என்று ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வராரு. நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வராரு. அப்புறம் பாவிகள் அப்படின்னு 3 டெர்மினாலஜிஸ். ஸோ நீதிமானாக இருந்தால் அப்படின்னா நாம பார்க்கிறோம்ல, ரட்சிக்கப்பட்டவன், நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவன், அப்படிப்பட்டவனை சொல்லல. ஜெனரலா இந்த உலகத்துல பொதுவாக அநேகர் நீதியாய் நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. சந்திரசூட் நமக்கு தெரியும், நம்ம இந்த நாட்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப யாருக்கும் பயப்படாம நீதியாய் நியாயமாய் அவர் தீர்ப்பு செய்கிறார். ஸோ இந்த மாதிரி நல்ல மாரல் வேல்யூஸோட அவர்களுக்கென்றே ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு நல்ல நீதிமான்களாக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுதல் அது வேற. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்காதபடி தேவனுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவனாக, அதாவது தேவனுடைய சமூகத்திலே நீதிமான்களாக்கப்பட்டவனாக வர முடியாது. ஆனால் பொதுவான டேர்ம்ஸ்ல, ஜெனரல் டேர்ம்ஸ்ல உலகத்தினுடைய நீதியின்படி நீதிமான் அப்படிங்கிறவனுக்காக அப்படிப்பட்டவனுக்காக மரிக்கிறது அரிது. அப்படிப்பட்டவனுக்காக மரிக்க மாட்டாங்க. ஒருவேளை ரொம்ப ரேரா மரிப்பாங்க. 2வது நல்லவன். சோ நீதிமானாக, உலகத்தின்படி நீதிமானா ஒருத்தன் வாழ்றான், அவனுடைய பணிகளை நீதியோடு செய்யறான், குடும்பத்திலையும் நீதியாய் அவன் நடந்து கொள்கிறான். அது மாத்திரம் இல்ல, எக்ஸ்ட்ரா மைல் போய் ரொம்ப அன்போடு பாசத்தோடு அவன் நீதியாவும் செய்யறான். அதே நேரத்துல அவன் மக்களிடத்துல ரொம்ப அன்பு காட்டுகிறான், ரொம்ப பாசம் காட்டுகிறான், ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கிறான், எக்ஸ்ட்ரா மைல் போய் மக்களுக்கு உதவி செய்கிறான். ஸோ அவனுக்காக ஒருவேளை ஒரு மனுஷன் மரிக்க துணிவான் அப்படின்னு சொல்லி அப்படி நடக்கலாம் ஒருவேளை. ஏன்னா நமக்கு தெரியும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜெயலலிதா போல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கரிஸ்மேட்டிக் லீடர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக தீ குளிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு சேலஞ்ச் விட்டாங்கன்னா ஒரு சிலர் அவங்களுக்காக மரிக்க துணிவாங்க. அவங்களுடைய பார்வையில அவங்க நீதியாவும் இருக்காங்க, அன்பாவும் இருக்காங்க, நல்லவங்களாவும் இருக்காங்க, நீதிமானாவும் இருக்காங்க, நல்லவனாக இருக்காங்க. நீதிமானாக மாத்திரம் இருந்து நல்லவனாக இல்லைன்னா ரேரா மரிப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக. ஆனால் நீதிமானாகவும் இருந்து எக்ஸ்ட்ரா மைல் ஹெல்ப் பண்ணுகிற நல்லவனுக்காக ஒருவேளை மனுஷன் மரிக்க துணிவான். ஆனா நாம இந்த 2 கேட்டகரியிலையும் இல்லை. பாவிகளாக, நம்ம சத்துருக்களாக. அருமையானவர்களே, இந்த காரியத்தை ரொம்ப டிராமாட்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியா ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெர்மினாலஜிஸை சரியா நம்முடைய மைண்ட் கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நீதிமான் என்கிற ஒரு டேர்ம் இருக்குது. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, ரேரா மரிப்பான். நல்லவனுக்காக ஒருவேளை மரிப்பான். ஆனால் பாவிக்காக மரிக்கிறது, அவர் என்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, அவசரமா ஃபாஸ்டா போறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு கார் வருகிறது, அதை ஒருவர் ஓட்டி கொண்டு வருகிறார். 2 காரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு அசம்ஷனாகத்தான் அவர் சொன்னதை நான் சொல்றேன். ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல,
அசம்ஷன், ஒரு ஒரு அனுமானம், இப்படி நடக்கிறது என்றால். ஸோ நீங்க ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, இன்னொருத்தர் கார் டிரைவ் பண்ணிட்டு வர்றார், ரெண்டும் பயங்கரமா கிராஷ் ஆகி 2 டிரைவர்ஸ் 2 காரை ஓட்டிட்டு வந்தவங்களும், அதாவது நீங்களும் இன்னொருத்தர் 2 பேருமே, அந்த டிரைவரும் 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல 2 பேருமே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்குவோம். ஸோ அந்த நேரத்துல டாக்டர்ஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி, என்னையும் அதுல சேர்த்துக்கிறேன், என்னை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, நிறைய முயற்சி பண்றாங்க. ஸோ எல்லா முயற்சிகளையும் மெடிக்கலி, மருத்துவ ரீதியாக எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. தெர் இஸ் நோ ஹோப், உங்களுக்கு இனி ஹோப்பே இல்லை, நீங்க மேக்சிமம் இனிமே 15 நிமிடம் தான் உயிரோட இருப்பீங்க, 15 நிமிடம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனா அடுத்த டிரைவர் அவரும் அதே கண்டிஷன்ல இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கிறது. என்னன்னா, அவருடைய ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொருவருடைய ஹார்ட்டை வச்சா அவர் பழச்சுக்குவார். ஸோ அந்த நேரத்துல நம்மளை ட்ரீட் பண்ணி கொண்டிருந்த டாக்டர் வந்து நம்மகிட்ட வந்து கண்டிஷனை ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாமளும் சரியா அதை புரிந்து கொள்கிறோம். இன்னும் 15 நிமிடம் தான் உயிர் வாழ முடியும், அது வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய இருதயம் நன்றாக வேலை செய்கிறது. அந்த இருதயத்தை எடுத்து அந்த டிரைவருக்கு, அந்த காரை உங்க மேல மோதின அந்த காரை ஓட்டி கொண்டு வந்திருந்தவருக்கு அந்த இருதயத்தை பொருத்துவோமே ஆனால் அவர் பிழைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லும்போது நாம கேட்கிறோம், அந்த டிரைவர் யாரு அப்படின்னு சொல்லி. ஸோ 3 அசம்ஷன். முதலாவது அவர் சொல்றாரு, ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கண்டிஷன்ல அந்த டிரைவர் வந்து ஒரு நல்ல நீதியாய் நேர்மையாய் ஆட்சி செய்கிற ஒருத்தர், அல்லது ஒரு ஜட்ஜ், அல்லது சந்திரசூட் போன்ற ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப நான் யோசிக்கிறேன் திடீர்னு சொல்லி, இன்னும் 15 நிமிடம் தான் இருக்குது, அவர் வந்து இந்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ் உயிரோடே இருப்பாரானால் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நிறைய பேருக்கு நீதியாய் நேர்மையாய் அவர் தீர்ப்பு செய்வார் அப்படின்னு சொல்லி, அவர் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அப்படி செய்யுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2வது சிச்சுவேஷன், இப்படி ஒரு ஜட்ஜ் 2வது முறையும் இதே மாதிரி வந்து கேட்குறாரு. அப்போ இந்த டிரைவர் யாருன்னு சொல்லி நான் கேட்குறேன். அந்த டிரைவர் வந்து நல்ல நீதியாய் நேர்மையாய் ஆட்சி செய்கிறவர், அல்லது ஒரு ஜட்ஜ். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து எக்ஸ்ட்ரா மைல் போய் ரொம்ப நல்லவராக அவர் வந்து அவர் வாழ்கிற சமுதாயத்துல ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி வழங்குறார். ரொம்ப மிகவும் தாராளமாய் கொடுக்கிறவரும், மிகவும் அன்பானவரும், மிகவும் பாசமானவரும், சமுதாயத்துக்கு அநேக நன்மைகளை செய்கிறவருமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. நல்லவர்கள் என்ற கேட்டகரி, நீதிமான், நல்லவன், அந்த கேட்டகரி அது அப்படின்னு சொன்ன உடனேயும் ஓகே, அவர் உயிரோட இருப்பதற்கு நான் தான் சாக போறேனே, என்னுடைய இருதயத்தை கொடுத்தால் அவர் பிழைத்துக் கொள்ளட்டும், அவர் இருப்பதனால் மக்களுக்கு சந்தோஷம், மக்களுக்கு நிறைய நன்மை உண்டாகிறதுன்னு சொல்லி. ஆனால் 3வது ஒரு சிச்சுவேஷன்ல அசம்ஷன், டிரைவர் யாருன்னு கேட்கிறோம். அந்த டிரைவர் யாருன்னா நமக்கும் நல்லா தெரியுது. அவன் அநேகரை வஞ்சித்து ஏமாற்றினவன், அநேகருடைய பொருளை அபகரித்து கொண்டவன், என்னுடைய பொருளையும் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் அவன் வஞ்சகமாய் அபகரித்திருக்கிறான். அவன் இப்படிப்பட்ட மிகவும் மோசமானவன் தான். ஆனாலும் அவனை பிழைக்க வைக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தை கொடுத்தால் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? will we be able to do? நம்ம ரட்சிக்கப்பட்ட அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம யோசிக்க வேண்டாம். சாதாரண நிலைமையில நான் அப்படி செய்ய முன் வருவேனா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் அதைத்தான் செய்தார். நாம் அவருக்கு
அவருடைய பகைஞராக இருந்தோம், அவருடைய சத்துருக்களாய் இருந்தோம் என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய மகிமையை சூறையாடினவர்கள். அந்த மகிமை தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்தவராக, மகிமை அவருக்கு மாத்திரமே உரியது. ஆனால் அந்த மகிமையை நாம் மாற்றினோம். We exchanged the glory for ourselves. அவருக்கு செல்ல வேண்டிய அந்த மகிமையை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று, மனிதர்களாலே நான் புகழப்பட வேண்டும் என்று நினைப்பதும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையை படைத்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை படைக்கப்பட்டவைகளுக்காக மாற்றி அவருடைய மகிமையை நாம் சூறையாடின. அதான் ட்ரூத். ஆக்சுவலி பிப்ளிக்கல் டேர்ம்ஸ்ல நாம் அவரை கொள்ளையிட்டோம் அல்லது அவருக்கு சத்துருக்களானோம். அந்த டெர்மினாலஜியும் கீழே பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். சத்துருக்களாயிருந்த நமக்காக அல்லது பாவிகளாயிருந்த நமக்காக, முற்றிலும் பலனற்றவர்களாக, டோட்டலி டிப்ராவ்டா இருந்த நமக்காக. இன்னொரு காரியத்தை நீங்க 6 முதல் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள், அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒன்று மரணம், இன்னொன்று ரத்தம். இதுவும் எல்லா வசனத்திலையும் வாராத நீங்க இந்த வார நாட்களிலே அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு முன்னால அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. 3 காரியங்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வசனத்திலையும் எப்படி அங்க மென்ஷன் பண்ணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. 2வது மரணம் என்கிற காரியம், 3வது ரத்தம் என்கிற காரியம். So these 3 are involved. அதுக்கப்புறம் நம்மை குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் முற்றிலும் பலனற்றவர்கள், டோட்டலி டிப்ரைவ்ட், அக்கிரமக்காரர், பாவிகள், துரோகி, சத்துருக்கள். இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட நம்மை அதே நிலைமையில நம்ம வந்த பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பாடுபட்டது நிமித்தமாக நம்மை, பாவியாகிய என்னை, அந்த டோட்டலி டிப்ராவ்டான சத்ருவாகிய என்னை அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்கு விளங்க பண்ணுகிறார். நமக்கு தொடர்ந்து விளங்க பண்ணி இந்த ஒரு அன்பிலே மூழ்கி திளைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓவர் டு தம்பி ஃப்ரெடி. தேங்க்யூ அங்கிள். இந்த நாளிலும் கூட நம்ம அந்த கேட்ட அந்த வார்த்தைக்காக விசேஷமாக ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், நாம் அவருடைய மகிமையை திருடுகிறவர்களாக, அவருடைய மகிமை மாற்றினவர்களாக நாம் இருந்த பொழுதிலும் அவர் நம்மேல் அன்பு செலுத்தி நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட அன்பை அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னது என்பதை நாம் இந்த வேத வசனங்களில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இந்த காலங்களில் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அதை உணர்ந்தவர்களாக நம்ம அந்த வழியில வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இமாய் ஜெபிக்க முடியுமா? ஓகே ஃப்ரெடி. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, மாலை வேலையிலையும் அப்பா மறுபடியுமாக ஆண்டவரே வருஷத்துல ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியா ஆண்டவரே தொடர்ந்து கிருபை தந்தீங்க. கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ரோமர் புத்தகம் மூலமாக ஆண்டவரேப்பா உண்மை ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஆண்டவரேப்பா, உங்களுடைய கிருபையை ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை ஆண்டவரேப்பா நாங்கள் அறியும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே நிலைமையை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாக அப்பா தொடர்ந்து ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்தி வரீங்க. ஆண்டவரே எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்கள், எங்களுடைய இருதயத்தின் நிலைமை ஆண்டவரே எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகுதியற்றவர்கள் அப்பா ஆண்டவரே என்பதை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரப்பா உங்களுடைய முக்கியமே எவ்வளவு பெரியது ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதையும் ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாக அப்பா தொடர்ந்து ஆண்டவரே
வார்த்தைகளே ஆண்டவரேப்பா இங்கு தந்து வரீங்க. எவ்வளவு பாக்கிய பெற்றவர்களப்பா. இந்த வார்த்தைகளே ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளே ஆண்டவரே நாங்கள் அப்பா உணரும்படியாக ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிதான கிருபை என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் ஆண்டவரே இதை கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவரேப்பா ஆண்டவரே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படவில்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறதற்கு எவ்வளவாக ஆண்டவரே கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவரேப்பா ஆண்டவரே நாங்கள் நன்றி அறிதலோடு ஆண்டவரே இதை நினைத்து பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரேப்பா எவ்வளவு ஆண்டவரே எங்களுடைய நிலைமைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் நிலைமை நாள்தோறும் ஆண்டவரே இதை உணரவும் ஆண்டவரே உடைய கிருபையை பற்றி கொள்ளவும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பலனற்றவர்கள் அப்பா. ஆண்டவரே எந்த நன்மையும் எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே. உமக்கு விரோதிகளாகவும் ஆண்டவரே உம்மை பகைக்கிறவர்களாகவும் உம்மை விட்டு ஓடுகிறவர்களாகவும் ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிறோம். வேலையில ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீ மாற்றி கொண்டு வரீங்க. உடைய வசனத்தை கேட்கும்படியாக நீரே ஆண்டவரே கிருபை தரீங்க. உண்மை தேடும்படியாக ஆண்டவரே நீரே ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஆண்டவரே உடைய அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயங்களை பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அன்பு மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அது பொங்கி வழியணும். ஆண்டவரப்பா உங்களுக்குள்ளாக அந்த அன்பு பெருகட்டும். அந்த அன்பை உணர்ந்தவர்களாக நீங்கள் செய்த ஆண்டவரே அந்த விலைப்பயத்தை உணரக்கூடிய கிருபைகளை தாங்க. எவ்வளவு பெரிதான பாவி ஆண்டவரே நாங்கள் அப்பா. ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே இந்த மன்னிப்பை செலுத்தக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். இப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக வளரட்டும். ஆண்டவரே அந்த அன்பை உணரவும் அந்த நன்றி அறிதலோடு ஆண்டவரே நாங்கள் செயல்படவும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிற அந்த காரியங்கள்ல நாங்கள் வளர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாக இந்த சிலுவையை ஆண்டவரே மேன்மைப்படுத்துகிறவர்களாக சிலுவையை பற்றி கொண்டவர்களாக எங்கள் சுயம் அழிக்கப்பட அப்பா நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எதை நாங்கள் செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரமே அப்பா ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நடத்த முடியும். ஆண்டவரே ஆண்டவரே we are deliberately ஆண்டவரே we are in the deprived state அப்பா. அதை உணரக்கூடிய கிருபைகளை கொடுங்க. அந்த சீரழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாள்தோறும் உணரக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை நீ தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த சிந்தையோடு ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள உம்மை சார்ந்து கொள்ள உண்மையே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரேப்பா மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாக கிட்டி சேர ஆண்டவரே எங்களுடைய அநேக காரியங்கள் அப்பா தினந்தோறும் ஆண்டவரே நாங்கள் அப்பா அந்த சிந்தையிலே பாவம் செய்கிறவர்களாகவும் ஆண்டவர் விட்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரேப்பா ஆண்டவரே வாரந்தோறும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரேப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக ஆண்டவரே அவர்கள் மூலமா தரீங்க. அந்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்கப்பா. ஆன்டியும் கரத்துல ஒப்புடுக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரேப்பா உடல் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே தந்து தொடர்ந்து இருவரும் ஆண்டவரேப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு செய்கிற ஊழியங்களில ஆண்டவரேப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அப்பா உண்மை ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே மகிமை பொருந்தியவராக காணவும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆண்டவரே அது உயர்த்தப்படும்படியாக ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஆண்டவரே செபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் ஆண்டவரும் கரத்துல ஒப்புடுக்கிறோம். ஆண்டவரே இதுல கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் கரத்துல ஒப்புடுக்கிறோம். யூடியூப்ல பார்க்கிறவர்களும் பார்க்க போகிறவர்களும் ஆண்டவரேப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக அப்பா அவர்கள் இருக்கிற நிலைமைகள் ஆண்டவரே உம்மாண்டைய திருப்பப்படும்படியாக ஆண்டவரே அந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்குள்ள ஆண்டவரே நாங்கள் வரும்படியாக கிருபை செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே கரத்துல ஒப்புடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ. ஸோ இந்த வேளையில நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த பேசேஜின் அடிப்படையில் இந்த சத்தியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் குயிக்காக கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு.
யாருக்காவது கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா ரெடின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க ஹர்ஷன். அங்கிள் இப்போ நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் டு பி ஸ்பெசிபிக் நம்ம ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இப்போ இந்த ஒரு கோட், நான் சொல்ற கோட் வந்து கரெக்டா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி கரெக்ட்னா அது எதனால கரெக்ட் அப்படின்ற ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இந்த கொஸ்டின் வைக்கிறேன். அந்த கோட் என்னன்னா, எவ்ரிடே பிலீவர் wakes up, he is a sinner and he needs Jesus Christ every new day. இது கரெக்டா? அப்படி கரெக்ட்னா அதோடைய ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா கரெக்ட் தான் ஆக்சுவலா. அதுதான் நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. ஒன்னா இந்த டிப்ரேவ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு நாளும் நான் எழும்பும்போது பாவியா தான் நான் எழும்புறேன். நான் மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது பாவியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இம்மீடியட்டா காலைல எந்திரிச்ச உடனே ஐ பேட்லி நீட் ஜீசஸ். ஏன்னா நான் பொசிஷனலி நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன். அதையும் மறந்துடக்கூடாது. இந்த பேரடாக்ஸ் எப்பொழுதும், அந்த பேரடாக்ஸ் ஆஃப் த ட்ரூத், ரெண்டு சைடு உண்டு. இதுல ஒரு நாணயத்துக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி சத்தியத்துக்கு வந்து அந்த ரெண்டு சைடையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். ஸோ பொசிஷனலி வி ஆர் இன் கிரைஸ்ட். நாம ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலா இந்த உலகத்துல வாழ்கிறபடினால சரீரத்துல, ஸோ அதனால எப்பொழுதும் நம்ம பாவிகளாக தான் இருக்கிறோம். நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ சின்ன சின்ன காரியம்னு சொல்ல முடியாது பாவம்னு சொல்லும்போது. அதை நீங்க ஆண்டவரை நெருங்க நெருங்க ஒரு சின்ன காரியமும் பெரிய ஒரு காரியமா வந்து நிற்கும். ஸோ அப்படி வரும் பொழுது நான் இம்மீடியட்டா காலைல நீங்க சொல்றது படி வந்து ரொம்ப பிராக்டிக்கலா ரொம்ப கரெக்டா இருந்தா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், ரொம்ப கிருபை பெற்றவர்கள். எந்திரிச்ச உடனே when I realize that I am a sinner, how much I am a sinner வேற இருக்கணும். பாவினா நான் வந்து அவ்வளோ எனக்கு வந்து இம்மீடியட்டா, நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், இந்த பியூரிட்டன்ஸ் வந்து ஃப்ளையிங் டு ஜீசஸ் அல்லது ஃப்ளீயிங் டு ஜீசஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காலைல எந்திரிச்ச உடனே நான் வந்து ரொம்ப சீரழிக்கப்பட்டவனாக அல்லது டோட்டலி டிப்ராவ்டாக நான் உணர்வேன். ஆனால் that makes me to fly அல்லது flee to Jesus early in the morning. ஸோ என்னுடைய மார்னிங் டிவோஷன் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ that is true only, correct only in this way. சரிதானா தம்பி? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, குட், தேங்க்யூ. அங்கிள் அங்கிள் நானும் ஒன்று கேட்குறேன் அங்கிள். இப்போ நம்ம இந்த பூமியில பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அப்படின்ற இந்த டேர்ம் இருக்குல்ல அங்கிள், இது இப்போ நம்ம வந்து அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்களாக வளரும்போது பல வருடங்களுக்கு முன்பதாக அந்த பாவம் நமக்கு பாவமாவே இருந்திருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவமா நமக்கு தெரியுது. ஸோ இதுல நாம அதிகமா பாதிக்கப்படுறோம், அதிகமா நாம தேவனை சார்ந்து இருக்கிறோம். இது ஸோ இதுல இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அப்படின்றது எப்படிப்பட்டது? அது 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 அப்படி ஒண்ணு இருக்குதானே? அண்டு அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற காரியங்கள்.
இந்த ரெண்டுமே ஆக்சுவலா அகெயின் பேரடாக்ஸ் தான். ஆக்சுவலா ரீசெண்டா பால் வாஷருடைய ஒரு ரைட் அப், கோட்டுன்னு சொல்ல முடியாது, ரைட் அப் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து அவர் சொல்லுகிற காரியம், மனிதனுக்கு அல்லது மனுக்குலத்திற்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு 2 பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஆக்சுவலா மிக முக்கியமான இல்லை, மனுஷனுக்கு 2 பிரச்சனை தான் இருக்குது. ஒன்னு the penalty of his sin and ரெண்டாவது the power of his sin. ஸோ ஒன்று வந்து அந்த பாவத்தினுடைய தண்டனை அல்லது பெனால்டி, ரெண்டாவது பாவத்தினுடைய வல்லமை. ஸோ பாவத்தினுடைய பெனால்டி, தண்டனை தான் நம்ம நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படும் போது வந்துடுதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி த பவர் ஆஃப் சின், அதை மேற்கொள்வதற்கு அது ஆக்சுவலாக 2 காரியங்கள். ஒன்று வந்து கில்லிங் த சின், அது நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கிறோம். அந்த ஜான் பைப்பருடைய ஒரு ஃபார்முலா ஆப்டாட் அப்படிங்கிற அந்த ஆக்ரோனிம் மூலமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம்னு நினைக்கிறேன், ரோமர் 8:13, ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தல் அப்படிங்கிற அந்த முறையை பயன்படுத்தின்னு சொல்லும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அந்த பாவங்களை கொல்லுதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் we are involved in that. ஸோ அப்படி வரும்போது அந்த பாவத்தினுடைய வல்லமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதே நேரத்துல ஐ திங்க் நீங்க கேட்குற கேள்வி, அதே நேரத்துல அது வந்து எவ்வளவு தூரம் நமக்கு அது வீக்கா இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட பாவம், ஒரு குறிப்பிட்ட பலவீனம், ஒரு குறிப்பிட்ட பாவம், அதை நம்ம கொல்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். முயற்சினா சரீர முயற்சி இல்லை, நம்ம அது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதுல அது வீக்கன் ஆயிட்டே வருது. சில நேரம் சாகடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச் தான் சாகடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 50% சாகடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் திருப்பி அகெயின் 75% சாகடிச்ச மாதிரி இருக்குது, திருப்பி 50% குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி அந்த வேரியேஷன் இருக்கலாம். அதை நம்ம ஐ திங்க் அதை நம்ம சரியா கணிக்க முடியாது. எவ்வளவு தூரம் போயிருக்கு, எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஐ திங்க் நீங்க அதை தான் மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அப்படி நம்மளால சரியா அதை கணிக்க முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கிரேடேஷன், அதுதான் நீங்க மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதுல பாவத்தினுடைய வல்லமை கொஞ்சம் கொஞ்சமா நாம் அதை வேறு அறுத்துட்டு இருக்கிறோம், அல்லது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நாம் அதை வீக்கன் பண்ணிட்டே இருக்கிறோம், அதை பட்டினி போட்டுட்டே இருக்கிறோம், வீக்கன் பண்ணிட்டே இருக்கிறோம். பட் அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த கிரேட்ல அது வளர்ந்துட்டு இருக்கிறோம் அதுல, அல்லது இந்த கிரேட்ல அது வீக்கன் ஆயிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் போனா அது செத்து போயிடும். அப்படி நம்ம கிரடேஷன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னான்னு தெரியல. புரியுது அங்கிள். அதாவது பாவத்தின் வல்லமையை நாம வந்து மேற்கொள்றோம், பட் ஆனாலும் அது ஃபுல்லா முடியாது. அண்டு அகைன் நான் புரிஞ்சுக்கிறது அது டெம்பரல் தான். அது இன்னொரு நாள் கூட அது மறுபடியும் வேற ஒரு இதுல அது ரைஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பூமியில இருக்கிற வரைக்கும் நாம பாவத்தின் வல்லமையோட போராடிக்கிட்டே தான் இருக்கும். அநேக சரீர பிரகாரமான வேதனைகள் நம்ம பரலோகத்துல போகும்போது நீங்காதா அப்படின்னு ஏங்குகிறது போல எல்லா பியூரிட்டன்ஸுடைய வாழ்க்கையிலையும் இதை பார்க்குறோம். இந்த அந்த பாவத்தினுடைய சோதனையினால் வருகிற
சோதனையினால் வருகிறதும் அதுல விழுந்து எழும்புகிறதுமான அந்த வேதனையும் எப்போது நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பரலோகத்துக்காக ஏங்கி தவிக்கிறோம். மேபி 2 நாளைக்கு முன்னாடி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த நாகமானுடைய காரியம் எனக்கு அது எக்ஸாக்டா இதுக்கு பொருந்துமான்னு தெரியாது. பட் 7 முறை யோர்தான்ல அவனை முழுக சொல்லும் போது ஐ திங்க் 6வது முறை மூழ்கும் போதும் கூட அவனுடைய குஷ்டரோகம் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு சொல்ல முடியாது இல்லை. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், ஐ டோன்ட் நோ. பட் அந்த 6 முறை முங்கும்போதும் அது கொஞ்சம் அப்படி ஒரு கிரடேஷன்ல அது குறைஞ்சிட்டே வரல. ஆனா 7வது தடவை முங்கி எழும்பும்போது ஒன்றும் இல்லாமல் பார்க்குறோம். ஸோ when we step into eternity, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம அந்த 1 யோவான் 4வது அதிகாரத்திலேயும் நம்ம அந்த இயர் எண்ட் செஷன்ஸ்ல பார்த்த மாதிரி, நான் நித்தியத்துல அவரை நான் பார்க்கும்போது அவரை பார்ப்பதினாலே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நானும் இருப்பேன். ஸோ when I step into eternity, I will be like Jesus. அதுதான், அவ்வளோதான். ஸோ I think okay. Simple. Thank you. அங்கிள் ஒரு காரியம், இப்போ நமக்கு ஆக்சுவலி இந்த இதை பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம ஆண்டவருடைய அந்த ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம இரண்டு இதுலயும் பார்த்தது அந்த யோவான் 17வது அதிகாரம், நான் என்னுடைய மகிமை அவர்கள் காணும்படிக்கு. ஸோ இப்போ வந்து அவருடைய அந்த அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்ற அந்த இதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படின்னும் பொழுது இப்போ இன்றைக்கு இருக்கிறதான அந்த கரண்ட்ல இப்போ அதிகமா வந்து சொல்லப்படுகிற காரியம், அது ஒருவேளை மோட்டிவேஷனலா அநேக ப்ரீச்சர்ஸ் அநேக இதுல வந்து சொல்லுகிறது என்னன்னா, அவர் ஏதோ ஒரு நன்மையை நம்ம கிட்ட பார்த்து அதன் அடிப்படையில அவர் வந்து, அதாவது ஃபியூச்சர்ல நம்ம ஒரு நன்மையை செய்ய போறோம்ன்றதை பார்த்து அவர் நம்மளை ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அகைன் அங்க டோட்டலி அந்த ஆண்டவருடைய அன்புன்றதே அங்க வந்து மாற்றப்படுகிறது அப்படின்றது தான் அங்கிள் அது. ஆமா, அது கண்டிப்பா தட் இஸ் தியலாஜிக்கல் எரர். அது தப்பு. நம்மள எப்போ எந்த நன்மையை பார்த்து அவர் செஞ்சாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. தீமை தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் ராங், தியாலஜிக்கல்லி ராங். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காச்சும்? அந்த ஆரம்பத்துல அந்த கேட்டுக்கு போற வாசல் விசாலமானதும் நித்தியத்துக்கு போற வாசல் குறுகினதும், அண்ட் அது வந்து அந்த ஒரு வழி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அப்படின்றது ஜஸ்ட் வே, இந்த வழி அப்படின்றது. அண்ட் இந்த வழியில நமக்கு வந்து நாம மகிமையை பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை. ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆக்சுவலா ரொம்ப சிங்க்ரனைஸ் ஆகுது ஆண்டவர் சொன்ன அந்த காரியமும். பவுல் இங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே. ஸோ இங்க வந்து நமக்கு செட்டில்மெண்ட் கிடையாது, இங்க எதுவும் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஸோ நாம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் டுவர்ட்ஸ் இட்டர்னிட்டி. அண்ட் ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பாவத்தை குறித்து இது பண்ணும்போதும் இங்க எனக்கு இதுல இருந்து ஒரு விமோச்சனை கிடைச்சிராதா அப்படின்றதும் கூட அது ஒரு காணல் நீர் தான் நினைக்கிறேன்ல. எல்லாமே அங்கதான் நமக்கு இருக்கு. Yeah, true. That is true. Yeah. So அந்த நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு பிரயாணம், அந்த மோட்ச பிரயாணம் மாதிரி ஒரு பிரயாணம். அதுக்கு நமக்கு ஆண்டவர் அந்த மகிமையை பார்ப்போன்ற அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாருன்றது இட் இஸ் சோ அமேசிங். Exactly. Yeah.
வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காச்சும்? ஓகே. கேள்விகள் இல்ல அப்படின்னா நம்ம இந்த நாளுக்கான காரியத்தை நிறைவு செய்யலாம். ஸோ தொடர்ந்து இந்த சத்தியத்திலே வளருவதற்கும், இந்த காரியங்கள ஏதோ இன்னைக்கு மாத்திரம் நம்ம கேட்டுட்டு அப்படியே இதை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து இதில நம்ம தியானிப்பதற்கும், இன்னுமாக ஆண்டவருடைய அன்பின் ஆ ஆழத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும் தேவன் தொடர்ந்து கிருபை செய்யும்படிக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம தொடர்ந்து இந்த காரியங்கள தியானிப்பதற்கு தேவன் கிருபை